வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 20. அம்மா என மெல்லிய கத்தியபடி செண்பகத்தின் கரத்தை பிடித்துக் கொண்ட ஜெய்சங்கர், அது நீ சந்தேகப்பட்டது சரிதான், ஒரு பொண்ணுதான் என்று இழுத்து தயக்கத்துடன் நிறுத்தினான். அடப்பாவி, இப்படிப்பட்ட அசிங்க பிடிச்ச பழக்கம் எல்லாம் எங்க இருந்தா பண்ண உனக்கு? உன்னை நம்பி வரப்போற அளவுக்கு துரோகம் செய்யலாமா நீ என்று பலமாக முறைத்தார் அவர். ஷோ கடவுளே, மா சும்மா எதுவும் உளராதம்மா, மோசமான விஷயம் எதுவும் இல்ல, நான் அப்பவே சொன்னேன்ல என்னை எரிச்சலுடன் கூறினான். அப்புறம் வேற என்ன? ஓ டேய், என்ன லவ்வா என்று வியப்புடன் சரியான விடையை கண்டுபிடித்தார். முகத்தில் லேசான கூச்சம் பரவ ஆமோதிப்பதாக தலையசைத்தான் ஜெய். தன் பிள்ளையின் வெட்கத்தை ஆர்வமாக ரசித்தவர் அவனுடைய கண்ணம் கிள்ளி, பாருடா, என்னால நம்பவே முடியலடா, நீயா காதலிக்கிற? ஆனாலும் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல பாத்தியா என்று குறைப்பட்டு கொண்டார். இல்லம்மா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா நான் நினைக்கல, இப்போ ஒரு வாரமா தான் என்று தலையாட்டியபடி சோகமாக உதட்டை வளைத்தவர். அது சரி, யாடா அந்த பொண்ணு, என்ன செய்யறா, எங்க பார்த்த, எப்படி லவ் வந்துச்சு, எப்போ அவள்கிட்ட காதல சொன்ன, உடனே அவ உன்னை ஏத்துக்கிட்டாளா, சண்டை எதுவும் போடலையா என்று அடுக்கடுக்காக ஆவலுடன் கேள்விகளை அடுக்கினார். மா என்னமா அது, நான் இங்கேயே தானே இருக்க போறேன், அவளை எழுத்துக்கிட்டு எங்கேயும் ஓடி போறது இல்லையே, என்னவோ என்கிட்ட நீ பேசவே முடியாது போல, இப்படி நிறுத்தாம அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டே இருக்கியே. எல்லாம் நம்ம வீட்டுக்கு போற பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் தான். நல்ல அம்மா, பையன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சதும் சண்டை போடுவியா, அதை விட்டுட்டு யாருடா பொண்ணுன்னு பல்ல காமிக்கிற? ஆட போட, சண்டை போட்டா மட்டும் நான் சொல்றதை நீ கேட்க போறியா? உன் இஷ்டத்துக்கு தான் நடந்துக்க போற, அதுக்கு தேவையில்லாம நான் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்? அதுவும் இல்லாம இது உன் வாழ்க்கை தானே, அதுல சரியான முடிவெடுக்கலனா காலம் முழுசு நீதான் கஷ்டத்தை அனுபவிக்க போற, அப்படிதுக்கு நான் மெனக்கடணும் என்று நக்கலடித்து சிரித்தார் செண்பகம். ரொம்பத்தான் கழுவி நீ தெளிவா இருக்க என்று முறைத்தான் ஜெய். பின்ன இல்லனா உங்கள்ட்ட எல்லாம் காலம் தள்ள முடியுமா? சரி அதை விடு, முதல்ல பொண்ணு யாருன்னு சொல்லு. எல்லாம் உனக்கு தெரிஞ்சவதான் என அவள் நினைவில் முறுவளித்தான். எனக்கு தெரிஞ்சவளா, யாரு என்றவர் யோசிக்கும் பொழுது முதலில் மணிதான் எண்ணங்களில் தோன்றினாள். ஆனாலும் அந்த பொண்ணு பாவம், சின்ன பொண்ணு, அவளா இருக்காது என ஒதுக்கிவிட்டு வேறு யார் என்று யோசித்தார். யாருடா, ஒருவேளை அந்த என்றவரை வேகமாக இடைமறித்தவன், இரு, நீ பாட்டுக்கு எவ்வளையோ என்னோட கற்பனையில ஜோடி சேர்த்துறாத, நானே சொல்றேன் என்று லேசாக தொண்டையை செருமினான். அப்படிவா வழிக்கே, உன் பில்டப் எல்லாம் விட்டுட்டு யாருன்னு சீக்கிரம் விவரம் சொல்லு என்று அவசரப்படுத்தினார் செண்பகம். பாருடா, மருமகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ அவசரமா மாமியாரே உனக்கு என்றவர் தோளில் கரம் போட்டு உல்லாசமாக வினவினான் ஜெய். அப்படியே கைய பிடிச்சு முறுக்கி விட்டுருவ, ஜாக்கிரத, சும்மா வளவளக்காம ஒழுங்கா சொல்லுடா. சரி சாமி ஆடிடாத, சொல்லிடுறேன், நம்ம வீட்டுக்கு வருவாளே மணி, அவளைத்தான் நான் காதலிக்கிறேன், அவளும் என்ன காதலிக்கிறா என்றான் பையன் பெருமையாக. அதற்கு மாறாக செண்பகமோ, அச்சோ அந்த பொண்ணா என்று பதறினார். இதனடா பம்பா போச்சு, அவள்கிட்ட இவருக்கு என்ன பிரச்சனை என்று ஒரு நிமிடத்தில் தவிக்க ஆரம்பித்து விட்டார் ஜெய்சங்கர். ஏமா, அவளுக்கு என்ன, ரொம்ப நல்ல பொண்ணு தானே அவ என்றான் வேகமாக. முகத்தில் எவ்வித சலனமும் இல்லாமல் அவனை நோக்கியவர், அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான்டா, யார் இல்லன்னு சொன்னாங்க, ஆனா அவள் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்றார் கவலையோடு. ஏன், அதற்குள் ஜோதிடம் ஏதாவது யோசித்து விட்டாரா? நான் இன்னும் அவளுடைய ராசி நட்சத்திரத்தை கூட சொல்லவில்லையே. ஏமா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அப்படின்னு பிரச்சனை வந்துடும் என்றான் புரியாமல். பின்ன பாவண்டாவ, ரொம்ப சின்ன பொண்ணு, என்ன ஆன்டின்னு வேற கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப பாசமா சுத்தி வருவாளே என்ன சோகமாக வலது கையில் கன்னத்தை தாங்கி கொண்டார். மா, என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்காம விஷயம் என்னன்னு சொல்லிடு என்று பரிதவித்தான் மகன். என்ன சொல்ற, அந்த சின்ன பிள்ளைய உன்னை கட்டி வச்சு தினமும் அவளை உன்கிட்ட உதவாங்க விடுறதா? அந்த அரியா பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் செஞ்சு வச்ச பாவம் வேற என்ன சும்மா விடுமா என்று அவர் தன் நாடகத்தை முடிக்கவில்லை. மம்மி என கோபமாக கத்தினான் ஜெய். சொல்றா மகனே, அப்படியே உன்னை என்ன செய்வன்னு தெரியுமா என இரு கரத்தையும் நீட்டி அவர் கழுத்தை நெரிப்பது போல் பாவனை செய்தவன், கொஞ்ச நேரத்துல என்னமா பதற வச்சுட்ட கள்ளவி என்று பல்லை கடித்தான். ஏய் என்னடா, என்ன இருந்தாலும் நான் சொல்றது உண்மைதானே என்று ஏளனமாக வினவினார் செண்பகம். வேண்டா, வாயை கிளறாத, அம்மாவை பாரு, முகத்தை பாரு, இதெல்லாம் எனக்கு அம்மா, கடவுளே கடவுளே என்று தலையில் அடித்துக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தவன், கிழவி, ஆனாலும் உன் குசும்புக்கு அளவே இல்லாம போயிடுச்சு, ரொம்பதான் ஆட்டி படைக்கிற
என்ற மெத்தையை ஓங்கி குத்தினான். கலகலவென்று நகைத்தபடி அவன் அருகில் வந்தமர்ந்த செண்பகம் அவன் தோளை சுற்றி கரங்களை போட்டுக்கொண்டு, ஏண்டா தங்கம், ரொம்பவும் பயந்துட்டியா என்று அவன் தாடியை பிடித்து கொஞ்சினார். சிப்பா என முகத்தை சுளித்தபடி அவர் கரத்தை பட்டென்று தட்டிவிட்டான் ஜெய். அச்சோ, என் பிள்ளைக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சே என்று அவர் மேலும் சீண்ட அவன் தீப்பார்வை பார்த்தான். சரி விடுடா, எல்லாம் நம்ம மணிக்காக தானே விளையாடினே என்று சமாதானம் செய்தார். ஐயோ கிழவி, அதைத்தானே என்னால சுத்தமா ஜீரணிக்க முடியல என்று நெஞ்சில் கை வைத்தான் அவன். ஏண்டா என்றார் அவர் புரியாமல். என் வாயில நல்லா வருது. உன் மருமக ஒன்னும் தெரியாத, அப்படியே வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாத பாப்பான்னு நினைச்சியா? அவெல்லாம் ஒன்னா நம்பர் கேடி, நிமிஷத்துல ஊரையே வித்து வாயில போட்டுக்குவா. ஆ என்று அவர் வாயை பிளக்க, என்ன ஆ, அவளை பத்தி என்ன தெரியும் உனக்கு? உன் முன்னாடி அவ போறதெல்லாம் வெறும் சீனு, வேஷம், சரியான போக்கிரிமாவ. நான் அவளை உதப்பேன்னு கேலி செய்றியே, உன் மேல அப்படி நடந்தா அவ என்ன செய்வா தெரியுமா? திருப்பி ஒரு உத விட்டு என்னை கட்டில இருந்து கீழே தள்ளி விட்டு அவன் நிம்மதியா படுத்து தூங்குவா என்று அவன் முடிக்க தாடையில் கை வைத்தார் செண்பகம். அவ்வளவு போக்கிரியாடாவ என்று இன்னமும் நம்ப முடியாமல் வினவியவரை வெளியிடுங்க நோக்கியவன், அவளை பத்தி முழுசா சொல்றேன், நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ என்று மணியிடம் தான் சந்தித்த அனுபவங்களை குறிப்பிட்ட சிலவற்றை மட்டும் நீக்கிவிட்டு கூற ஆரம்பித்தான். அடைப்பாவி, எத்தனை வேலை செஞ்சாலாவ? இந்த புனையும் பால் குடிக்குமான்ற ரேஞ்சுக்குள்ள நம்ம வீட்டுல சுத்தி சுத்தி வரா என்று வியந்தவரை கண்டு நகைத்தான் ஜெய். ஆமா, அதெல்லாம் அந்த பக்கி உன் மனச கவர்றதுக்காக போடுற பிட்டுமா. ஆனாலும் உண்மையிலே இப்ப நீதாண்டா மகனே பாவம். சரி விடு, உனக்கு வச்சது அவ்வளவுதான் என்று வராத கண்ணீரை துடைத்துக் கொண்டார் அவர். என்று சிரித்தவன் அவர் தோளில் சலுகையோடு சாய்ந்து கொண்டான். சரி, நமக்கு அவளை ஏத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க வீட்டுல காதல் திருமணத்தை ஒத்துக்குவாங்களாடா? உன்னை மருமகனா ஏத்துக்கிறதுக்கு ஜாதி ஜாதகம்னு எதுவும் தயங்க மாட்டாங்களே என்று தாயாய் தன் கவலையை முன்வைத்தார் செண்பகம். இருவரும் என்னதான் ஒருவரை ஒருவர் கேலி செய்து சீண்டி முறைத்துக் கொண்டு சுற்றினாலும் அடுத்தவரின் மேல் உயிராக இருப்பவர்கள். தன் பிள்ளையின் மகிழ்ச்சியில்தான் தன்னுடைய வாழ்வே அடங்கி இருப்பதாக எண்ணும் அக்மார்க் வழக்கமான தமிழ்நாட்டு அம்மாதான் செண்பகம். அதே போலத்தான் ஜெய்யும் தன் தாயின் மனதில் எந்த ஒரு கவலையும் அண்டிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பவள். அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, உங்க மருமகளை பத்தி தான் ஏற்கனவே சொன்னனே, அவ இத்தனை நாளா அமைதியா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி ஊர்ல இருக்கப்போவே அவ காதல குறிச்சு விஸ்வநாதன் சார், ராஜலட்சுமி அம்மா ஸ்பெல் பண்ற மாதிரியே என்னை பத்தி அதிகமா பேசுறது போல நடந்துக்கிட்டாலாம். அதனோட ரிசல்ட் தான் அவங்க நம்ம வீட்டுக்கு நேர்ல வந்து பாத்துட்டு போனது. அடப்பாவி, அப்ப இந்த விஷயம் 10 மாசத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரியுமா? ஐயோ இல்லம்மா, தெளிவா புரிஞ்சுக்கோ. மணி என்ன விரும்புறாங்கிறது ஊர்ல தெரிஞ்சுட்டாலும் அதை நான் வெளிக்காட்டிக்கல. அத போலதான் அவளோட பெரியப்பா பெரியமாவும் இருந்திருக்காங்க. இது நடந்தது போன முறை பொங்கல் விடுமுறைக்கு அவ ஊருக்கு போயிருந்தாலே, அங்க வச்சு மெதுவா லட்சுமி அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிருக்கா. அவங்க ஏற்கனவே அதை ஏத்துட்டு இருந்தாலும் பொண்ணாச்சேன்னு உடனே சம்மதிக்காம அவளுக்கு துளிர் விட்டு போயிடுன்னு கொஞ்சம் அலைய விட்டுருக்காங்க. அவ அங்க இருந்த ஒரு வாரமும் பரிதாபமும் முகத்தை வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருக்காளா. சென்னைக்கு கிளம்புற அன்னைக்கு விஸ்வா சார் தான் அவளை பிடிச்சு விஷயத்த போட்டு உடைச்சிருக்காரு. சரி விடு, அதான் இத்தனை நாள் தவிக்க விட்டுட்டியே, ஊருக்கு போகும்போதாவது பிள்ளைகிட்ட உண்மையை சொல்லி அனுப்புன்னு அவர் தன்னோட பொண்டாட்டிட்ட சொல்லவும் இவளுக்கு ஒரே குசியா. முகத்தை பாரு முகத்தை அப்படின்னு லட்சுமி மாவள ஒரு இடி இடிச்சுட்டு, ஏதோ நல்ல பையன் குடும்பம்ன்றதுனாலதான் ஏத்துக்கிட்டோம், உன் அம்மா அப்பாட்ட பேசி சம்மதிக்க வச்சுட்டோம், உன்னுடைய படிப்பு முடிஞ்ச உடனேயே ஜெய்யோட வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு அதுவரை ஒழுங்கா இருக்கணும்னு அவளுக்கு அன்பு கட்டளையிட்டு போயிருக்காங்க. ஒழுங்கா இருக்கிற அழகுதான் இப்படி சட்டையில பொட்டு ஒட்டிட்டு சுத்துறீங்களா 2 பேரும் என்றார் செண்பகம் நக்கலாக. அம்மா தாயே, தயவு செஞ்சு இந்த பொட்டை விட்டு முழுசா வெளியில வாயேன், முதல்ல கடைசியுமா ஒரு வேலையை தெரியாதனமா செஞ்சு மாட்டிக்கிட்டோம் என்று தலைக்கு மேல் கையெடுத்து கும்பிட்டான் ஜெய்சங்கர். அது என்று கெத்து காண்பித்தவரிடம், 1.5 நாவுக்கு தேராத ஒரு ஸ்டிக்கர் போட்டு என்னை இப்படி மாட்டி விட்டுச்சு என்று தலையில் கை வைத்துக் கொண்டான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.